சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீனை வந்து பார்க்க போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து அன்றைக்கி வந்து செடிகள்லாம் வந்து நம்ம தொட்டிக்குள்ளே போட்டோம். அதெல்லாம் இன்னும் காயாமல் அப்படியே இருக்குது, அழுகாமல் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கொடியும் போட்டிருக்கோம். இது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கொடி வந்து தண்ணிக்குள்ளேயும் போடலாம் அப்படின்ட்டு. அதனால இதுவும் அழுகாது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து சாப்பாடு போடுறோம், எப்படி வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு. இது வந்து ட்ரை வார்ம்ஸ் தான், இங்கே வந்து எடுத்துப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி எடுத்துக்கிறாங்கன்ட்டு. தீனை நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம போடுற எல்லா சாப்பாடுமே நல்லா தான் எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் பாருங்கள், இன்னும் ஒரு 2 வாரங்களில் வந்து குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம தாத்தா சொன்னார், திமிங்கலம் வாங்கி தரேன்ப்பா, அதை விட்டு வலை அப்படின்ட்டு. நம்ம தான் வந்து அதெல்லாம் வந்து செட் ஆகாத தாத்தா, எனக்கு வந்து பார்த்துக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கப்பியோடு நிறுத்திக்கிட்டோம். இல்லாட்டி இதில் திமிங்கலத்தை விட்டு வளர்த்துருப்போம். அழகாக இருக்கு இல்லையா? அப்புறம் நேற்றும் வந்து வேறு ஒரு சில மீன்கள்லாம் போய் பார்த்தோம். அந்த மீன்கள்லாம் வந்து, இந்த மீன் குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே, அந்த மீனெல்லாம் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மீன்லாம் குட்டி போட்டோன்னே நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடும்ல, கற்றுக்குவோம். அது கற்றுக்கிட்டோன்னா என்னென்னா, இதெல்லாம் விற்றுப்பிட்டு வேறு ஒரு மீன், அதாவது கலர் மீன் ஏதாச்சும் வாங்கி விட்டு அது எப்படி குட்டி போடுது என்ன பண்ணுதுன்ட்டு பார்ப்போம். நம்ம வந்து நிறைய இடங்கள் இல்லை நமக்கு அதை வளர்த்து செக் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணலான் இருக்கோன்னா, நம்ம வந்து ஒரு மீனாக வாங்கிட்டு வந்து இதிலேயே இப்போ ஒரு வாட்டி குட்டி போட்டுருச்சுன்னா இதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு மீன் வாங்கி அது எப்படி குட்டி போடுது என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து எதையும் வளர்க்க முடியாது, நமக்கு வந்து நேரமும் கிடையாது. மற்ற பணிகளில் வந்து நேரத்தை செலவிடுறதுனால நம்ம வந்து ஒரு கிடைக்கிற சிறிய நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. இது நம்ம மாடு தான். எங்கள் தாத்தா தான் வந்து இப்போ இல்லையா, இப்போ பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் ஆயா தான் வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு கொய்யாக்கா மரம் இருக்குது பாருங்கள். அந்த கொய்யாப்பழ மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிகள் நிறைய கிளி வரும் டெய்லி காலையில். அவ்வளோ கிளி வரும், டெய்லி நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு கிளியும் காணும், எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்களா இல்லை இன்னி தான் சாப்பிட வருவாங்களான்னு தெரில. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு கிளம்பிடுவோம், அதனால் நமக்கு அதை பார்க்க முடியாது. நம்ம வந்து அதனால் வந்து இன்றைக்கி வந்து மீன் எப்படி இருக்குது, மீன் சாப்பிடுதா என்னன்னு காட்ட தான் வந்தோம். அப்புறம் என்னன்னா வந்து, நம்ம தாத்தா இருக்கார் தெரியுமா, தாத்தா, அவர் வந்து நமக்கு வந்து மேலே இருந்து கொரியரில் வந்து நம்மளோட தொட்டிக்கு வந்து திமிங்கலத்தை பிடிச்சி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நம்ம வந்து நான் சொல்லியே பார்த்துட்டேன், எவ்வளோ பார்த்து வேணாலும் அவர்கிட்ட, வேணாம் தாத்தா வேணான்னு. அப்புறம் அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு, வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அனுப்பட்டும், நம்ம அதை திமிங்கலத்தை இதில் போட்டு வளர்த்து பார்ப்போம் நண்பர்களே. நமக்கு நேரமாயிடுச்சு, நம்ம வந்து கிளம்பிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு நல்ல காணொளியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜெயசூர்யா. பாய் நண்பர்களே.